ரவா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரவை 1 கப்பு, ஜீனி அரை கப்பு, பால் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். பசும்பால் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம், அதுக்கு கணக்கு இல்லை. முந்திரி பருப்பு இது மாதிரி உடச்சி வச்சுக்கலாம், சின்ன சின்ன பீஸாக தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. வாங்க இப்போ ரவா உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கலாம். ரவையை போட்டு சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்கெல்லாம் வேண்டியதில்லை, சும்மா லைட்டாக ஒரு 3 நிமிஷம். இந்தளவு போதும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆனாலும் ரவா உருண்டை கலர் மாறிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஜீனியை ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஆறட்டும். அப்படி ஜீனியை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஜீனியை பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. இது மாதிரி பொடிசாக இருந்தாலுமே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் வேணாம், சும்மா ஒரு 2 சுற்று. நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா கொதித்து அடுப்புலேயே இருக்கட்டும், சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ 1 கப்பு ரவைக்கு நான் அரை கப்பு ஜீனி நுணுக்கி வச்சுருந்தேன். நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் இப்படி ஒரு கிளறி விட்டுக்கலாம். சில பேர் நெய்யை நல்லா காய்ச்சிட்டு நெய்யில் தொட்டும் உருட்டுவாங்க. நான் அது மாதிரி செய்ய மாட்டேன், திகட்டிடும், சாப்பிட முடியாது பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக நெய் போட்டு இதில் பெசறிடுவேன். பெசறிட்டு பால் நல்லா கொதிக்க நம்ம கை சூடு பொறுக்க ஊற்றி அப்படியே உருண்டையாக பிடிச்சிட வேண்டியதுதான். பாலை இந்த மாதிரி சிம்மில் அடுப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆடை இல்லாமல் இப்படி கொஞ்சமாக ஊற்றி, ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி இப்படி கையிலையோ ஒரு கரண்டிலையோ நான் முந்திரி பருப்பெல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். வயசானவங்க இருந்தால் அவங்களால சாப்பிட முடியாது, அதனால் முந்திரி பருப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனாக்கா வேண்டியதும் இல்லை. இது மாதிரி உருண்டையாக உருட்டி பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெரட்டி உருண்டையாக பிடிச்சி வைக்கிறது தான். பால் ஊற்றி பிணைஞ்சோம்னாக்கா கொஞ்ச நாளைக்கு தான் வச்சுக்க முடியும். ஆனால் நெய்யில் தொட்டு உருட்டி வச்சிங்கனாக்கா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஆனால் திகட்டும், சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. இதுனா காமனாக எல்லாருமே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமும் செஞ்சிடலாம். ரவா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் வரும்போது கடையில் தீனி வாங்கி கொடுக்காம இது மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் நல்லது. இதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், உலர் திராட்சை போட்டுக்கலாம். இதெல்லாம் பிள்ளைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.